வீட்டில் பார்த்தீங்கன்னா பழைய சுவிட்ச் பழைய டிபி பாக்ஸ் எல்லாத்தையும் மாற்றிட்டு நம்ம வந்து புதுசாக சுவிட்ச் போட்டு அது மாதிரி வந்து புதிய டிபி போட்டு நம்ம வந்து நீட்டாக வச்சு கொடுக்க போகிறோம். பழைய காலத்து டிபி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வச்சு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ரோட்ரு சுவிட்ச் பார்த்தீங்கன்னா தனியாக தான் இருக்குது. இப்போ இதை எல்லாத்தையுமே எடுத்து நம்ம வந்து புதுசாக டிபி 3 phase டிபி வச்சு ரோட்ரு சுவிட்ச் எல்லாமே உள்ளே வர மாதிரி நம்ம வந்து நீட்டாக வச்சு கொடுக்க போகிறோம். பழைய ஆங்கர் சுவிட்ச் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள், சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணதுக்கு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கலத்திட்டு நம்ம வந்து புதுசாக வந்து நம்ம வந்து லேட்டஸ்ட் மாடலில் வந்து நம்ம சூப்பராக வந்து நம்ம போர்டு போட்டு கொடுத்துடலாம். இப்போ பழைய டிபி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மட்டும் தான் கிடக்கு, நியூட்ரல் எர்த்து எதுவுமே வரல. எல்லாமே வந்து பேக் சைடில் வந்து வெளியே பார்த்தீங்கன்னா வந்து நியூட்ரல் பார் போட்டு எர்த்து பார் போட்டு கீழே வந்து கனெக்ட் பண்ணி விட்ருக்காங்க. நியூட்ரலிங்கையும் எர்த்துலிங்கையும் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. அதை வந்து நம்ம வந்து இந்த செவரை பூச்சி கிளியராக நம்ம வந்து அதே இடத்துல வந்து நம்ம வந்து நியூட்ரலிங்கையும் எர்த்துலிங்கையும் மாட்டிடலாம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஒயர் எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ இந்த ஒயர் எல்லாத்தையும் எடுத்து நம்ம வேறு ஒயர் போட்டிங்கன்னா வந்து நிறைய ஒயர் வேஸ்ட் ஆகும். அதனால் வந்து நியூட்ரலிங்கையும் எர்த்துலிங்கையும் அங்கேயே இருக்கட்டும்னு சொல்லி அப்படியே விட்டுட்டோம். நம்ம டிபி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, நம்ம டிபி ட்ரெஸ்ஸிங் பண்ண விதம் எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து டிபி பாக்ஸு கேபிள் டை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது பார்த்தீங்கன்னா எனக்கு என்னவோ கேபிள் டை யூஸ் பண்ணதோடி வந்து டேப் அடித்து நீட்டாக கொடுக்கும்போது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருந்த மாதிரி இருக்குது. அதனால தான் நம்ம வந்து டேப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிபி ட்ரெஸ்ஸிங் பண்ணிங்கன்னா வந்து மெயின்டைன் பார்க்க முடியாது, உள்ளே வந்து ஒயர் வந்து லூப்பிங் எடுக்காது, அதாவது வந்து எக்ஸ்ட்ரா ஒயர் இருக்காது, டிபி பாக்ஸுக்குள்ளே வந்து ஒயரை எக்ஸ்ட்ரா வச்சு பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு தான் வந்து லூப்பிங் எதுவும் இல்லாத மாதிரி தெரியுது. ஆனால் வந்து உள்ளே பார்த்திங்கன்னா வந்து ஒயர் வந்து ஒரு 6 இன்ச்சில் இருந்து ஒரு 8 இன்ச்சு வரைக்குமே உள்ள ஒயர் எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கோம். இது வந்து தாராளம் போதும் பார்த்துங்க. எர்த்து பாரில் பார்த்தீங்கன்னா நம்ம எர்த்து கொடுத்த ஒயர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லூப்பிங் இருக்குன்னு பாருங்கள். இது நம்ம வந்து உள்ளே வந்து மடக்கி வச்சுருக்கோம், அதனால் பார்க்க அப்படி இருக்குது. இதில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் 2 இன்ச்சு கிட்ட நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா தான் நம்ம வச்சுருக்கோம். அதே மாதிரி பாருங்கள், நம்ம வந்து கீழே சர்க்யூட்டு கொடுத்துருக்கிறதும் பாருங்கள், உள்ளே பார்த்தீங்கன்னா மடக்கி நம்ம வச்சுருக்கோம். ஆனால் வந்து எவ்வளோ நீ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ நீளத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே வந்து ஒயரை மடக்கி தான் வச்சுருக்கோம். கரெக்டாக நம்ம வந்து வெட்டது கிடையாது, எல்லா இடமுமே அதே மாதிரி தான். டிபியை வந்து நம்ம நேராக இருந்து பார்க்கறதுனால அந்த மாதிரி தெரியாது, அந்த உள்ள ஒயர் இருக்கதே தெரியாது. இதில் பாருங்கள் எவ்வளோ ஒயர் இருக்குன்னு பார்த்தீங்களா, இவ்வளோ ஒயர் நம்ம வந்து உள்ள கரெக்டாக மடக்கி ப்ராப்பராக வச்சிருக்கனால அந்த இடத்துல வந்து கரெக்டாக அந்த இவ்வளோ ஒயருமே கரெக்டாக சீட்டிங் ஆகி நிற்கிது. அதேமாதிரி பார்க்கறதுக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி டிபி போடும்போது. இந்த மாதிரி டிபி எத்தனை பேர் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு மேலே அதிகமாக இன்னும் சூப்பராக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் கீழே அந்த ஃபோட்டோவை கீழே ஆட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவோடி, அதாவது உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியோடி நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு போஸ்ட்டை போட்டு விடலான்னு இருக்கிறேன். அப்படி நீங்கள் சூப்பராக பண்ணதாக இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது ஒரு ஃபோட்டோவாடி எனக்கு அனுப்பிவிடுங்க. கண்டிப்பாக நல்லா இருந்தால் நம்ம வந்து நம்ம சேனல்லே ஒரு போஸ்ட்டை போட்டு விட்டுடலாம். அதுக்கு இப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. அதாவது 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுக்க மாதிரி ரொம்ப பீத்தாதுன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுவீங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து 2 ஐடி வச்சிருக்கோம். அந்த 2 ஐடியில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 18,000 ஃபாலோவர்ஸ் கிட்ட இருக்கும். அந்த 18,000 ஃபாலோவர்ஸுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்கோம். நம்ம வீடியோ படி வந்து குவாலிட்டியாக சூப்பராக வீடியோ போடுறவங்க நிறையவே இருக்காங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு ரீச் இல்லை. அவங்க வந்து இதை பயன்படுத்திங்க. என்னால் பண்ண முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.